சோத்திரம் உண்டாத இங்க அப்போஸ்தலர் சாட்சியில பார்க்கிறோம். உங்க நிகழ்காலத்திலே நீங்க இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்க அடைய வேண்டும் என்று சொன்னால், நீங்க அதை அனுபவிக்க வேண்டும் சொன்னால், உணர வேண்டும் சொன்னால், உங்க சுயத்தை நீங்க வருங்க. சுய உங்களோட போராட வரைக்கும் இயேசு வல்லமையை உங்களை அதை அனுபவிக்க கூடாது. சுய நீதியை வச்சுக்காதீங்க. அது விசுவாசத்தினாலே என்ன செய்வீங்க, ஒழிச்சு விடுங்க. அவர் அருமையான பாயிண்ட் சொல்றாங்க. விசுவாசத்தினால என்ன செஞ்சேன், தேவநீதியை கடைபிடிச்சதுனால ஆட்டோமேட்டிக் என்ன போயிடுச்சான், சுயநீதி போயிடுச்சான். நீங்க எப்பவுமே விசுவாசத்தினால் தேவனோட காரியத்தை நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க நினைச்சிட்டு சுயம் என்ன செஞ்சுறாங்க, உடைந்து போயிடும். நீங்க விசுவாசத்தில் மட்டும்தான் தேவநீதியை கடைபிடிச்சு சுயத்தை நீங்க உடைக்க முடியும். இது எப்படி உண்டாகுதுமா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை நீங்க விசுவாசிக்கும் போது தேவநீதியை கடைபிடிக்கல மாறுவீங்க, சுயநீதியை நீங்க தூக்கியதா மாறுவீங்க. தேவ சோத்திரம் இல்லாத நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்போஸ்தலர் சொல்ற பாயிண்ட் இதுதான். நான் இயேசு கிறிஸ்து